எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க செய்யப்போறேன். நல்லா கிரிஸ்பியா ஒரு போண்டாவும், அது கூடவே தொட்டு சாப்பிட ஒரு சட்னியும் தாங்க. ஸ்கூல் விட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கிரிஸ்பா மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்து குடுங்க. சந்தோஷமா சாப்பிடுவாங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அரிசிய 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கணுங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசி எதுவா வேணாலும் இருக்கலாம். இட்லி அரிசி, நம்ம சாப்பாடு செய்றோம்ல அந்த அரிசி, எந்த அரிசியா வேணாலும் இருக்கலாங்க. ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா ஊறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சுக்கலாம். அரிசி நல்லா நைஸா அரைச்சுக்கணும். கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். அரைச்ச மாவ ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். நம்ம அரைச்ச மாவு இந்த அளவு இருக்கணும். இட்லி மாவ விட கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். தோசை மாவ விட கொஞ்சம் திக்கா இருக்கணும். அரிசி அரைச்ச அதே மிக்ஸி ஜார்ல வேக வச்ச உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் 1 நான் சேர்க்கிறேன். இந்த மாரி கையிலேயே மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல தண்ணி சேர்க்காமயே நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். அப்பவும் நல்லா வந்திருக்கு. இப்ப இத அரிசி மாவு கூட சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யறதுனால நம்ம பெருங்காயம் கண்டிப்பா சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்க்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 பச்சை மிளகாய் நான் சிறிய துண்டுகளா நறுக்கி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் இந்த மாதிரி வேணான்னா, நம்ம அரிசி அரைக்கும் போதே அது கூட சேர்த்து அரைச்சுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். மல்லி தழைகள் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல ஸ்பூன் போட்டு இதெல்லாம் மிக்ஸ் ஆகுற மாரி கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா கலந்துக்கணும். நான் பண்றேன்ல இந்த மாதிரி ஃப்ளஃபியா கலந்து விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம கலக்கிறதுனால இதுக்கு சமையல் சோடா சேர்க்காமயே போண்டா நல்லா வரும். இந்த மாவு கொஞ்சம் ஊறட்டும். இத இப்படியே வச்சுட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவு தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அத சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 கைப்பிடி அளவு மல்லித்தழை, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சுட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். சட்னி கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். ரொம்ப திக்கா இருக்க வேண்டாம். இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு குடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்துட்டு பொரிஞ்சதும் சட்னில சேர்த்துடலாம். போண்டா பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ்ல எண்ணெய் ஊத்தி பாத்திரத்துல வச்சிருக்கேன். இது நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். அப்பதான் நம்ம மாவு போடும்போது சரியா வரும். கொஞ்சமா மாவு எடுத்து எண்ணெயில விடணும். இது நல்லா புரிஞ்சு மேல வரும். அப்ப அடுத்த மாவு விடணும். இந்த மாதிரி இது மேல வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு மாவு கொஞ்சம் எடுத்து போண்டாவா போட்டுக்கணும். இந்த மாரி நம்ம போடுறதுனால ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டாம நல்லா வரும். இந்த போண்டா சரியா வராதோ, நம்மளுக்கு ஷேப் வராது அப்படின்னு கவலையே தேவையில்லங்க. இது எல்லாருக்குமே நல்லா வரும். இந்த போண்டா போடும்போது எண்ணெய் சூடா தான் இருக்கணும். நம்ம சூடான எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அடுப்ப ஹை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பொரிச்சுக்கோங்க. சிம்ல வைக்க வேண்டாம். ஏன்னா போண்டா கிரிஸ்பா வராது. அதனால ஹை டூ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கிரிஸ்பா மொறு மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடிங்க. இத ஒரு தடவ உங்க வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கு செய்து குடுத்து பாருங்க. திரும்ப திரும்ப இதையே செய்து தர சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு புடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.